சங்கிலி அதை உடைக்க முடியுமா ஒருவன் தீயை சூடும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா ஒருவன் 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 வெற்றி எனும் போது பதவி எனும் போது பணம் எனும் போது பெண் எனும் போதை புகழ் எனும் போதை போதை எனும் போதை ஒருவன் ஒருவன் விதையில்லா திருச்சம் ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன் பல மேடைகள் பார்த்தவன் மேடையாகிறான் ஒருவன் பல கேள்விகள் கேட்டவன் கேள்வியாகிறான் ஒருவன் ஆயிரம் வீட்டிகள் பாய்ந்தாலும் கற்றலை ஒன்று போயாதே தலைமுறை அழித்தாலும் சுயமாக என்னும் ஒருவன் 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 அப்புறம் சாரோட டேட்டிங் லைஃப்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? டேய் ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் a life டா. நட்டிக்காதடா டே. அந்த பொண்ணு பேரு கூட என்னமோ. எந்த பொண்ணு? நீ ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு தான் அத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பேரும் நீ ஞாபகம் வச்சிருக்க முடியுமா? உன் வேதனை எனக்கு புரியுதுடா டி குரு. டேய் நீ கேட்ட கேள்வி உனக்கு பதிலுக்கு வேணுமா வேணாமா? எந்த பொண்ணு? போன வாரம் கூட 2 பேரும் உட்காந்து கெஸ்ட் ரூம் மேல டின்னர்லாம் சாப்பிட்டீங்களா? நிக்கிட்டாவா? அந்த பொண்ணு தான். உனக்கு நிக்கிட்டா வைக்கணும் தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டு வெளியே வரும்போது நானும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வந்தேன். உங்கள் 2 பேரும் ஹாய் சொல்லிட்டு உன்னை பற்றி ஒரு 2 வார்த்தை போட்டு விட்டுட்டு போகலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னடா புது பொண்ணா இருக்க, எதுக்கு நம்ம நடுவில் பூந்து குழப்பிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அப்ப நானா சொல்லாம அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காதா? டேய் துரத்தி ஒரு பொண்ணு உன்னை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு நீ ஏடா என்கிட்ட சொன்னேன்? நான் தானடா உன்கிட்ட சொன்னேன். சரி இப்போ உனக்கு என்னதான் தெரியணும்? நீ வாழ்க்கையில மூவ் ஆன் பண்ணிட்டியா? நான் மூவ் ஆன் பண்ணலன்னா நீ என்ன பண்ண போற? நீ மூவ் ஆன் பண்ணுறதுக்கு எது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி உன்னை ஹெல்ப் பண்ணுவேன். நிக்கிட்டா கூட ஒர்க் அவுட் பண்ணலன்னா வேற டேட்ல செட் பண்ணி கொடுப்பேன். நீ மூவ் ஆன் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னா முதல் எங்க அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அவங்க தான் இன்னும் கீர்த்தியை மருமகளா பாக்குறாங்க. மூவ் ஆன் பண்ண வேண்டியது நீ, உங்க அம்மா இல்லை. என்னடா சொல்ற? கீர்த்தி உன் பொண்டாட்டி இல்லைன்னு உங்க அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான்டா கீர்த்தி கிட்ட உங்க அம்மா நல்லா ஒழுங்கா பேச முடியுது. நீ கீர்த்தியோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணியிருந்தானா கிளாப்ல இவ்வளவு பிரச்சனை பண்ணியிருப்பியா? ஆமாடா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். போதுமா? இங்க எது தப்பு நல்லதுன்னு நான் வந்து பேச வரல. எனக்கும் உங்க அம்மாக்கும் ஒரே ஆசை தான்டா, நீ வாழ்க்கையில மூவ் ஆன் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். எத்தனை நாள் தான்டா டிவோர்ஸ்னால வந்த வலியும் வேதனையும் இன்னும் பண்ணிட்டு வேலைன்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சு ஒன்னே ஏமாத்திக்க போறேன். ஏய் பாப்போடா. ரேணுகா, ரேணுகா. ஏய் ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா நீ? 20 வாட்டி கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் வருவீங்களா? அதுக்கு சொல்ல மாட்டியா நீ? சரி நான் தான் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் ஆச்சும் பண்ணியிருக்கலாமே. பண்ணியிருப்பேன், பட் கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளார எல்லாமே முடிஞ்சு. சரி அம்மாக்கு எப்படி இந்த மாதிரி? எவ்ரிடே நான் வேலைக்கு கிளம்பினதுக்கப்புறம் அங்கே டாய்லெட் போய்
குளிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் எனக்கு கால் பண்ணுவாங்க. பட் அன்னைக்கு கால் வரல. என்ன ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க வழுக்கி விழுந்து தலையில் அடி. I tried everything I could, but I'm sorry. I'm really sorry, ரேணுகா. ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போகிற வழி என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள் அப்பா எங்க? எனக்கே தெரியாது. எப்படி சொல்கிற? அவர் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு. கடைசியாக ஒரு வாட்டி அவங்கள பார்க்க வந்தாங்க. பட் நான் தான் வீட்டுக்குள்ளார விடலை. ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இஸ் தட் அவராக போனது தான். இல்லைன்னா எங்கள் அம்மா வாழ்ந்த அந்த நரக வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருந்திருக்கும். சாப்பிட்டே ரேணுகா. உங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ நேரமும் உன்னை சாப்பிடாம விட்டுருப்பாங்களா? நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். எனக்கு பசிக்கல. ரேணுகா, உனக்கு அழுணுன்னு தோணுச்சுன்னா அழுதுரு. எல்லாத்தையும் மனசில் போட்டு பூட்டிக்காத. ஏன் துக்கம் விசாரிக்க வர எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு அழுக வரல. வராத அழுக நான் எங்கிருந்து போய் தேடுறது? அழுக வரலையா? பொறுக்கிற எல்லாரும் ஒரு நாள் போக தானே போகணும். ஆனால் அம்மா நல்லா வாழ்ந்ததும் இல்லாமல் என்னையும் நல்லா ஒரு ஆளாக்கியிருக்காங்க. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு அம்மா ஃபார் தட். இதெல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு நான் எதுக்கு அழணும்? என்னோட வேலை அம்மா இங்கேருந்து நான் அழறதை பார்த்துருந்தாங்கன்னா எனக்கு தான் அடி விடும். ஜஸ்ட் த இப்போ அம்மா இங்கே இல்லாதது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் I'll be fine. I'll be fine. But thanks for coming, Guru. ஷாலு, இந்த ஆர்டிக்கலை பாரு. இரு கொஞ்சம் ஜூம் பண்ண. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உருவன் ஷோவில் ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவரோட கம்பெனியோடைய சிஇஓ. ஆமா, ஆனா குரு அவரோட வண்டவாளத்தெல்லாம் ஷோல போட்டு உடைச்சதுக்கு அப்புறமும் இந்த கம்பெனி திருந்தல. அட்லீஸ்ட் கவர்மெண்டாவது ஆக்ஷன் எடுத்து இந்த கம்பெனியை மூடி இருக்கணுமேடா. எந்த கவர்மெண்ட்னால ஆக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்லு. இந்த ஆள் ஃபிஷிங் பண்ணுறது எல்லாமே இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில். அதை எந்த கவர்மெண்ட்னாலையும் தன்னோடதுன்னு கிளைம் பண்ணவே முடியாது. அந்த தைரியத்தில் தான் இந்த ஆள் இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இந்த ஸ்டோரியை நம்ம எப்படியாவது எடுத்து பண்ணா நல்லா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக எடுத்து பண்ணுறோம். ஷாலு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லாமே. இல்லை, இதை எப்படி பண்ண போகிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஃபிஷிங் ஃபார்மோட பாஸை இன்டர்வியூ பண்ணுறதுக்கே ஓட ஓட விரட்டுனாங்க. நம்ம தான் இன்டர்வியூ பண்ண போகிறது இல்லையே. இதை பற்றி பிளாக் போஸ்ட்டை எழுதிட்டா மட்டும் என்ன மாறப்போகுது? குரு அந்த கம்பெனியை பற்றி அவ்வளோ உண்மையாக வெளியில் கொண்டு வந்தோம், ஒன்றும் மாறலையே. ஷாலு,
நம்ம இருக்கிற இடத்துலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த படியில் நம்ம தைரியமாக காலை எடுத்து வச்சாதான் படிப்படியாக மேலே போக முடியும். காலே வைக்காம மேலே போகணும்னு நினச்சா நம்ம கீழே தான் உட்காந்துருக்கோம். எக்ஸாக்ட்லி. அதனால அடியை நம்ம தைரியமாக எடுத்து வைப்போம். ஓகே, எஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. டேய் ஒரு மோட்டிவேஷன் வேண்டாம். ருத்ரா, என்ன இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு போகிறேன்? நீங்கள் மட்டும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க? குச்சி, நோப். ஜுமலா, ம். Versace? நோப். I don't know, என்னன்னு சொல்ல? அனைத்தும் கலந்தது. பாய். ஏய் ருத்ரா, வீட்டுக்கு போறியா? ஆமாம். வெளியில் உனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை, ஏன்? சரி, அப்படின்னா வா, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஹலோ மேடம், நீங்களே இப்போ தான் ரிகவர் பண்ணீங்க. அதுக்குள்ளே வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், அங்கே ட்ராப் பண்ணுறேன், இங்கே ட்ராப் பண்ணுறேன்னு. நானே வீட்டுக்கு போகிறேன். பாய். ஏய், இப்படிலாம் சொல்லி பஸ் எடுத்து அப்படியே தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நினைக்காத. ஓகே, அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேக்கை தூக்கிட்டு என் வீடு வரைக்கும் வந்தேன்ல, கா நான் ட்ராப். வேணான்னு சொன்ன மட்டும் விடவா போகிறீங்க? வாங்க. ஓகே, பாய். வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, காஃபி சாப்பிட்டு போகலாம்ல? இல்லை, ரொம்ப லேட் ஆச்சு. நாட் டுடே. அன்றைக்கி நானும் இப்படி தான் சொன்னேன், விட்டீங்களா? இப்போ நான் கேட்குறதுல தப்பு இல்லையே. லெட்ஸ் கோ. உட்காருங்க, வீடு சுற்றி பாருங்கள், டிவி பாருங்கள். நான் காஃபி ரெடி பண்ணி வந்துடுறேன். வீட்டுக்கு சேர்ந்த உடனே ஒரு மெசேஜ் போடுங்க, லேட் ஆகும். அம்மா, எப்போ வந்தீங்க? நான் நேற்று சாயங்காலமே வந்துட்டேன். ஏதோ நீ பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல? நீ தான் வேலையில் பிஸியாக இருந்தால் ஃபோனே எடுக்க மாட்டேன்னு தெரியுமே, அதனால தான். முடியவே பண்ணிட்டீங்களா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்னு? எத்தனை தடவை சொல்றதுமா, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கலான்னு. அசோக் கிட்ட கேட்டேன் நீ எத்தனை மணிக்கு வருவேன்னு. அவர் தெரியாதுன்னு மொட்டையாக சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு. சரி,
உன் காலில் ஏதோ அடிபட்டிருக்காமே. அனு வந்து என்கிட்ட சொல்றா. அம்மானு ஒருத்தி இருக்கன்னு தெரியுதா இல்லை மறந்து போச்சா? தெரியும்மா, மைண்ட் இன்ஜுரி தான். எனக்கு அடிபட்டிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா ஒன்றும் இல்லாததுக்கு பதறி அடிச்சு ஓடி வந்திருப்பீங்க. அதான் சொல்லலை. ஏய், இதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தான் பண்ண முடியும். ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? உன்கிட்ட ஒழுங்கா பேசியே 2 வாரம் ஆகுதுடி. அதான் இப்படி பேசுறேன். நான் என்ன உன்னை 20 மணி நேரமும் என் பக்கத்துல இரு நான் சொல்றேன். தினமும் ஒரு 10 நிமிஷம் கால் பண்ணி அம்மா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டாலே போதும்டி. நானும் வீட்டில் தனியா தானே இருக்கேன். சாரிம்மா. சரி, இப்படி லேட்டா வரியே, அசோக் கோவிச்சுக்க மாட்டாரு? அவர் எதுக்கு தான் கோச்சுக்காம இருந்திருக்காரு? காயத்ரி, கல்யாணத்துக்கு முன்னுக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலே நீ வீட்டுக்கு வந்தாலே நானே கோச்சிக்குவேன். அவர் கோச்சிக்காம என்ன பண்ணுவாரு? அவராவது பேசாம தூங்க போயிட்டாரு. நானா இருந்திருந்தா கத்தி கூப்பாடு போட்டிருப்பீங்க. ஏய், உங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயத்துல நான் தலையிட விரும்பல. எனக்கு தலையிட விருப்பமும் இல்லை. ஆனா நான் ஒன்று சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறியா? நீங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறீங்க, எப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு அனு ஒருத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அனு வேணும்னா உனக்கு இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கலாம். இத்தனை வருஷம் உன்னை கட்டி கொடுத்த பிறகு நீயே எனக்கு இன்னும் சின்ன பிள்ளை தான். காயத்ரி, அனு வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரா. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளை விட நிறைய விஷயம் நல்லாவே புரியும். அதனால் உங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் அதை வளர விடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு முக்கியமோ இல்லையோ, அது அணுவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்புறமா அவர்கிட்ட பேசுறேன். காயத்ரி, எபிசோட்ஸ் அட்லீஸ்ட் ஷோட முதல் சீசனுக்கு அண்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் நம்மளோட ரிசர்ச் டீம் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு வசதி குறைஞ்ச குடும்பத்தை நம்ம ஃபீச்சர் பண்ண போகிறோம். அண்ட் ஃபீச்சர் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டையும் நம்ம ரெனோவேட் பண்ணி புதுப்பிக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஷோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஏற்கனவே இந்த கான்செப்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். நான் தான் சொல்லியிருந்தேன். ஐடியா ஏதோ ஓரளவுக்கு இருக்குது, எக்ஸிக்யூஷனில் தான் பிரச்சனையே வரும். ஏன்னா இதுக்கான மொத்த செலவை எங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. அதுவும் இதை செய்யறதுக்கு சேனலுக்கு பேண்ட்வித் இருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேன் பவர்? செலவை கவர் பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம ஸ்பான்சர்ஸ் மேலே தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஐ ஹேவ் அன் ஐடியா. ஆக்சுவலி ஒருவனுக்கு ஏற்கனவே ஏர் டைம் ஸ்பான்சர்ஸ் இருக்கு. நம்ம அவங்கள கேட்டு பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்சம் விடுங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அடிஷ்னல் மேன் பவர் நிச்சயமாக தேவை. ஆனால் ஒன்று, ஸ்பான்சர்ஸை கேரண்டி பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் டேக் ஆஃப் ஆகும். இல்லைன்னா இட்ஸ் அ டெஃபினட் நோ. அப்போ we need additional manpower. That's okay. அதுக்கான செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம். டு பி வெரி ஃப்ரேங்க், எங்களுக்கு பர்சனலாக இந்த ஐடியா கன்வின்சிங்காக இல்லை. ஒரு ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். Good. Let's all give it a shot. குட் நியூஸ். உங்கள் ஷோ பற்றி தான் மெசேஜ் வந்திருக்கு. புரியல, என்னாச்சு? MCAயோட செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ். ரொம்ப நாளாக அவங்க மினிஸ்டரை உங்கள் ஷோக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இன்டர்வியூ ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. வெயிட், நிஜமாவா? எஸ், இட்ஸ் ஃபார் ஒருவன். உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருக்கேன். ஐ ஃபார்வர்டட் தி இமெயில் டு தி ரெஸ்ட் ஆஃப் யூ as well. குருவுக்கு போட்டியாக ஒருத்த வரேன்னா ஒன்று குரு அளவுக்கு இருக்கணும், இல்லை குரு விட பெட்டராக இருக்கணும். இத்தனை வருஷமாக அங்கே வேலை செஞ்சோம், ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு கிடைக்கலன்னா? மீடியாவில் பெருசாக சாதிக்கணுங்கிறது உங்கள் பையனோட ஆசை. இது ரெண்டுல எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நீங்கள் பார்க்க டயர்டாக இருக்கீங்க. ஏன்னா நான் உங்களை
ஒன்றாக மாறுகிறான் ஒருவன் ஒருவன் போதையின் உச்சம் தேடித்தான் அலைகின்றான் ஒருவன் ஒருவன் போதை என்ற அடிமை சங்கிலி அதை உடைக்க முடியுமா தீயை சூழும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா ஒருவன் 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 விதையெல்லாம் வெளிச்சம் ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன்